listeners, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியும். நாம் அநேக உபத்திரவங்களுக்கு கூடாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு தான் அதை குறித்து அறிவித்து எப்படியாக வாசல் வழியாக உள்ளே செல்லலாம், எப்படிப்பட்டவர்கள் உள்ளே போவார்கள், யார் போக மாட்டார்கள், அதனுடைய ஒழுங்கு என்ன, எல்லாவற்றையும் தேவையானவைகளை அதி உயர்ந்த தேவன் யேசுவாவின் டாடி, நம்முடைய டாடி, அவர் மூலம் கற்பித்திருக்கிறார். He spoke about the kingdom all the time. Okay? அவருடைய பிள்ளைகளை அவர் மகன் யேசுவா மேசியாவோடு பூமியிலே ஆளுகை செய்ய பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். It's a probation period and also is a training period for the children of Elohim. அது இந்த தேவனின் பிள்ளைகளுக்கு it's a training period. You have to know you are being trained. பல விதமான நெருக்கங்களுக்கு கூடாக நீ போய் பதப்படுத்தப்பட்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்து டாடியை மகனையும் நேசித்து அவர்களோடு ஐக்கியமாய் உறவாடி நாங்கள் ராஜ்யத்தை நோக்கி போய்கொண்டிருக்க எங்களை அழைத்திருக்கிறார். ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய உண்மை உள்ள ஒரு பிள்ளையாக உன்னை பயிற்றுவிக்கிறார். Training. There are so many companies and maybe even government officers ஒரு பதவியை ஏற்கும் முன் ஒரு சில காலம் ட்ரைனிங்குக்கு அனுப்புவார்கள். உதாரணமாக பிள்ளைகளுக்கு அறிந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். டீச்சர்ஸ் படிப்பிக்கிறதுக்கு முன்பதாக நேரடியாக ஸ்கூல்ஸிலே there is a training period, teachers training school. அதான் எங்கட இலங்கையில் மட்டக்களப்பு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலே இருக்கிறது. Teachers training school. So like that, தேவனுடைய ஜனம் ஒப்பு கொடுத்தவர்கள், வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள், உண்மை உள்ளவர்கள் are being trained. ராஜ்யத்திலே ஆளுகை செய்ய. நீ பரலோகம் போறதில்லை, ஒருவரையும் கொண்டு போக மாட்டார், அங்கே ஒருவரும் இல்லை. வேத வாக்கியங்கள் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆறாவது, டேவிட் ராஜாவை பரலோகத்தில் கண்டிங்கண்டா அதுக்கு பிறகு பாப்போம் என்னண்டு. ஒருவனும் சொல்ல மாட்டான், பேய்க்கு தெரியும் அங்கே இருக்குது, இது சும்மா கனவுகளையும் அதுகளையும் அதை விடுவோம் நாங்கள். ஏசாயா 45:5, நானே யெகோவா, வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறு எலோஹிம் தேவன் இல்லை. அவரை அதி உயர்ந்தவர், தேவர்கள் எனப்பட்ட யாவரையும் அவர் வருகையிலே நியாயம் தீர்த்து நித்தியத்துக்குமாக அவர்களை அழித்து போடுவார். எகிப்தின் தேவர்களை ஜனத்துக்கு அறியாத அந்த தேவர்கள் அந்த ராத்திரியிலே, நடுராத்திரியிலே நியாய தீர்ப்புக்குள்ளாய் வந்தார்கள். ஏசாயா 45:21, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள், இதை பூர்வகாலம் முந்தின காலம் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் தோக்கி இதை அறிவித்தவன் யார்? யெகோவாகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை.
ஆனால் நைசியாவிலே இன்னும் வேறு 2 தேவர்கள் கண்டுபிடித்தார்கள். அதான் இவைகளை முதலில் அஸ்திவாரமாக உனக்கு கொடுக்கிறேன். கிறிஸ்தவத்துக்குள்ள விழுந்த கொரோனா வைரஸ் என்ன? தேவனுடைய இரக்கத்தினால் restoration times இந்த நாட்களில் காலங்களிலே சீர்திருத்தம் வஞ்சிப்புகளை வழியாலே கொண்டு வந்தும் நற்செய்தி என்று பிழையாக அறிவிக்கப்பட்ட செய்தியும் the great man of God Derek Prince said the first thing must be restored to the Christian church is the message. கிறிஸ்தவ சபைக்கு முதலாக சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டிய காரியம் தேவ செய்தி. நற்செய்தி என்று பிழையான செய்திகள் அறிவிக்கப்படுகிறது உலகெங்கும். இயேசுவா கொண்டு வந்த நற்செய்தி அல்ல. அவரது டாடி அதி உயர்ந்த தேவன் அவரிடத்தில் நற்செய்தி என்று கொடுத்து விட்டிருந்தார். மனம் திரும்பி அதை விசுவாசிக்கும்படிக்கு அவர் கட்டளையிட்டார். போகும் இடம் எல்லாம் அதைத்தான் சொன்னார். எல்லா இடத்தையும் 45:21 நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து யோசனை பண்ணி இதை பூர்வாலம் கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் துவைக்க அறிவித்தவன் யார்? யெகோவாகிய நான் அல்லவோ? நீதிபரரும் ரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவருமே இல்லை. தென் இன்னும் சில வசனங்களிலே என்ன சொல்றாரு பாருங்க. என்ன அந்த சொற்கள் மாறுதண்டு. வார்த்தை விரும்பி படிக்கிற பிள்ளைகளுக்கு இது கட்டாயம் தெரிய வேணும். மற்றவர்கள் சும்மா விட்டு போட்டு கிடக்கலாம். 40:18 இப்படி இருக்க தேவனை, அதாவது அதி உயர்ந்த தேவனை அவரே பேசுகிறார். யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? யாருக்கு அவரை சமமாக்குவீர்கள்? To whom you will liken him? இவர் அவரை போல, இவரும் அவரும் உண்டு. யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? அந்த கேள்வியோ சொல்லுது, ஒருவருமே இல்லை. I had my education in St. Michael's College, Badiklu. அந்த நாங்கள் இருக்கிற நேரம் இருந்த மேகாவேலின் ஒரு நிழலாக செய்யப்பட்ட ஒரு உருவம். அவன் எப்படியாக ஒரு பெரிய ஒரு பாம்பை மிதித்து அதன் ஈட்டியால குத்துகிறான். அது விரியுது. அந்த ஸ்டெப்ஸால் ஏறி போய் மேலுக்கு வைத்திருந்தார்கள். So we always see that. ஆனால் அதனுடைய வெளிச்சம் அது ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. இந்த பாம்பு தான் பேய். மேகாவேல் வந்து, உனக்கு தெரியுமா மேகாயல்? நானும் இதை வாஜி வாஜி வேல் வேல் என்றேன். மைக்கேல், மெஹாயல், ரைட்? அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? Who is like unto thee, O God? தேவனே, உம்மக்கொப்பானவன் யார்? உனக்கு சந்தோஷமா இல்லை? அந்த 10 Commandments படம்
I think we saw that somewhere in 1956. ஸ்கூலால போட்டு கூட்டிக் கொண்டு போனவங்க 56 அந்த நேரம் மக்கள் ஜீவித்தார்கள். அந்த கடல் பிரிஞ்ச உடனே ஜனங்கள் வந்த உடனே அதுல அந்த மோசஸுக்கு நடித்தவன் says, who is like unto thee, O God? உமக்கு ஒப்பானவன் நிகரானவன் யார்? Right. மைக்கேல் மிகாயல் என்ற பேருக்கு அதான் அர்த்தம். நீ இன்னும் ஒரு காரியம் அறிய வேணும். அந்த ஏஞ்சலுக்கு ஆக்க ஏஞ்சல் பிரதான தூதன் யார் பேரிட்டது? டாடி. Daddy gave him the name. You're Michael, you're Gabriel, you're Lucifer. அதிகாலையின் மகன். தேவனுடைய தூதன் கேப்ரியல். அவரே பேரிட்டார். பார்த்தீங்களா? மைக்கேல் என்ன, மீகாள் என்றாலும் அதுதான். அவருக்கு ஒப்பானவன் யார்? ஒருவரும் இல்லை, ஒருவரும் கிடையாது. ஆனால் இது சொல்ல வேணும், நைசியா என்ற பட்டணத்தை 1700 வருஷங்களுக்கு முன்பு 2 பேருக்கு ஒப்பாக்கினார்கள், 2 பேருக்கு இன்னும் சமமாக்கினார்கள். மனுஷனுடைய மூளையிலே பபேல் கோபுரத்திலே வந்து தாக்கிய பேயின் குழப்பம் நைசியா பட்டணத்திலே வந்து அவர்களை குழப்பி இன்னும் 2 பேருக்கு அதி உயர்ந்த தேவனை ஒப்பாக்கினார்கள். Oh, thank you, Daddy, for giving the words. அதை குறித்து நாங்க பார்க்க போறோம். ஏசாயா 40:25 தேவன் பேசுகிறார். ஓகே, இப்படி இருக்க என்னை யாரு கூப்பிடுவீர்கள்? திருப்பி அதி உயர்ந்த தேவன். கொஞ்சம் நெல்லுங்கோ. யாருக்கு என்ன ஒப்பிட போறீங்க? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? என்னை யாருக்கு நிகராக்குவீர்கள்? ஒப்பிடுறதொண்டு, நிகராக்குறது என்றால் என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? நான் தமிழ் பண்டிதன் அல்ல, வித்துவான் அல்ல. நிகரென்று கேட்டு பார்த்தேன். அதாவது சமமாக்குவீர்கள், அப்படித்தானே? தமிழ் பண்டித டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, எனக்கு தெரியும். என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? இந்த 2 கேள்விக்கும் விடை ஒருவருக்கும் அல்ல. வாயை பொத்துகிறோம். நீரே தேவன். கணக்க கதைச்ச யோபுவுக்கு பெருங்காற்றினூடாக வந்து அதி உயர்ந்த தேவன் பேசினார். நம்முடைய டாடி ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், யேசுவாவின் தேவன், நம்முடைய தேவன் பேசுற நேரத்தில் ஏதோ வாங்கி பாங்கிறது, இதெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய காரியங்கள். வடிவா உன் இடுப்பில் இருக்கிற உடுப்பை வடிவா கட்டி போடும், அறைய காட்டு. ஏன்னா அவர் போடுற கேள்வியில கலண்டு விழுந்துடும். நான் பூமியையும் அதில் உள்ள யாவையும்
நான் சிருஷ்டித்த நேரத்தில் நீ எங்க இருந்த? நீ ஓ மை குட்னஸ், போச்சு. நான் அதற்கு அளவு போட்டு சமுத்திரத்தை உண்டாக்கி இவ்வளவும் மட்டும்தான் நீ வரலாம், அதுக்கு இங்கால நீ வரையலாது. உன் பெருமை உள்ள அலைகள் இங்கால பக்கம் தாண்டி வரையலாது என்று நான் எல்லையே குறித்த நேரம். யோபு, உனக்கு தெரியுமாண்டா சொல்லு, நீ எங்க இருந்த? நீ I don't know how many times I read and I laughed and I laughed. அவனு கண்ணெல்லாம் அநியமா வெளியா வந்திருக்கு, நம்மளையா இருக்கலாம். அதான் ஏற்கனவே சொல்லி போட்டார், உன்னை இடுப்ப காட்டு, கரியா சரியா விளங்குதா உங்களுக்கு சொல்றது? You know the scriptures, the Bible is God's book. It's not a Christian book. தேவனுடைய புத்தகம். You have to enjoy it. You have to dig and study what God, Yeshua's daddy is speaking. அவர் ஒரு பெரிய கோடாலியோட நிக்கவில்லை, வந்தா கொத்துவர. See, தம்மை குறித்து சொல்ற நேரம் மோசேக்கு சொன்னார், யாவே யாவே அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன், குற்றமுள்ளவனை குற்றமற்றவனாக விடேன். அவர் பந்தம் வாங்க மாட்டார், பட்சபாதம் பார்க்க மாட்டார். எங்களுக்காக, கொடிய மனிதர்களுக்காக, நாம் பாவிகளாய் இருக்கும் நேரத்திலேயே அவர் மகன் இயேசுவாவை எங்கள் பாவத்தின் அக்கிரமத்தின் தண்டனைக்காக அவரை சிலுவைக்கு அனுப்பினால் தேவ அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். நினைக்க முடியாது. அதான் சின்னப்பர் பவுல் அந்த ஜெபத்திலே பேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அவருடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் எத்தகைய அகலம் நீளம் ஆழம் உயரம் சகல பரிசுத்தவான்களோடு கூட நாங்களும் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும், நாம் இதை எதிர்நோக்கி இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை, எதை எதிர்நோக்கி இருக்கும்படி, அவர் வர இருக்கும் ராஜ்யம். எப்ப ஜெபமண்ணி அந்த ஜபத்தை எதை எதிர்நோக்கி இருக்கிறாய்? 99% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் பரலோகம். வெளியானவா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார். ஓகே, what did we read? 18:25 யாருக்கு என்னை ஒப்படுவீர்கள், யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள், சமமாக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். நாற்பத்தி 6:5 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46:5. So this is உங்களுக்கு தேவனுடைய உண்மையின் வெளிச்சம் கிடைக்கும்படிக்கு, whether you are a Roman Catholic or an Anglican or a Methodist or Assemblies of God or CPM or whatever the church you can call, ஆவிக்குரிய சபை, அந்த சபை, புரட்டஸ்தாந்த சபை, அப்படி இப்படி என்று சொல்லலாம். If you love Elohim, நீ தேவனை உன் தகப்பனை நேசித்தால், அவர் மகனை நேசித்தால், அவருடைய வார்த்தை நீ வெறுக்கலாம். இங்கே இருந்துதான் வாசிச்சு சொல்லிக் கொடுக்கிறேன்.
வேறொன்றுமே இல்லை. யேசுவா பிலாத்துக்கு சொன்னார், உண்மையை அறிவிக்க வந்தேன், உண்மை உள்ளவன் எவனும் எனக்கு செவி கொடுக்கிறான். He who is of the truth listens to me. அப்ப நீ உண்மை உள்ளவளாய் உண்மை உள்ளவனாய் யாராய் நீ இருந்தால் இந்த வேத வாக்கியங்களுக்கு நீ செவி கொடுப்பாய். அப்படி இல்லையானால் நீ உனக்கிடத்தில் உண்மை இல்லை, நீ அவரால் பிறக்கவும் இல்லை. 46:5 திரும்பி யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள்? இதோட எத்தனை தரக்கா சொல்றார். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி, சாயலாக்கினார்கள், சமமாக்கினார்கள், ஒப்பிட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். நைசியாவிலே 325 ஒரு அளவாக 381 எல்லாம் கேக்கும் எல்லாம் செய்து உனக்கு விளங்கும்படியா ஐசிங்கும் போட்டு விட்டார்கள். இப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க. அமெரிக்கா, கனடா, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, எல்லாரும் அதை unconsciously they have assumed that these things are the down to earth truth. இதுதான் உண்மை, இதுதான் அடிப்படையான அஸ்திபாரம் கிறிஸ்தவர்களின் விசுவாச பிரமாணம். ஆனால் துரதிஷ்டவசமாக is not in the Bible. The word Trinity is not in the Bible. No. திருத்துவம் என்கிற சொல் தேவனுடைய புத்தகத்திலே எங்கேயும் இல்லை. தேவன் ஒருவரே. அதை குறிச்சுத்தான் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்லிக்கொண்டு நைசியாவில் அந்த இடத்துல 325 வேத வாக்கியங்களை ஆராயவில்லை, அதை அடிப்படையாக வைக்கவில்லை. They were not concerned about what the Bible says, what the scriptures are saying. No. They were fighting for all kinds of things. இப்ப நடக்கிற மாதிரி சபைகளுக்குள்ளேயும் சபைகளுக்கு இடையிலையும் எச்சலும் பொறாமையும் அத்தும் வித்துவும் நான் பெருத்து நீ பெருத்து, நாங்கள் ஆதிச்சபை, நாங்கள் ஆதிக்கு பிறகு வந்த சபை, நாங்கள் அதுக்கு முதல் இருந்த சபை, நாங்கள் ஆதிச்சபை, எல்லாம் பெருமை. செய்தபான் வேத வாக்கியங்களை ஆராயவில்லை. நிச்சயமாக சகலத்தையும் அறிந்த தேவன் இவைகள் நடக்கும் என்று அதுக்கு இப்படி எழுதி வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? 46:5 இதோட 3 4வது இறக்க நான் வாசிக்கிறேன். மற்ற இடங்கள்லையும் யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்பிடுவீர்கள். I just want to read that in English 46:5 in the NASB. To whom would you liken me and make me equal? ஐயோ, ஈக்குவல் ஆக்கி போட்டானே நைசியாவில். 3 பேர், பிதாவாகிய தேவன், மகனாகிய தேவன், ஆவியாகிய தேவன், 3 பேர். ஆனால் ஒரே தேவன், எல்லாரும் சமம், எல்லாரும் ஈக்குவல், எல்லாரும் ஒரே சுபாவம். எங்க கிடக்குது இதுல? This is the coronavirus that entered Christianity in Nicaea. We are spread all over the world, everywhere. இப்ப இந்த நைசியாவோடு போராடுற மாதிரி, அது நைசியா ஒரு வியாதி. ஆனா இதோ கொண்டு வந்தது
பேய்க்கு என்ன வேக்சின் கொடுக்கிற, எங்க போடுற? ஊசி அடிச்சா போகுமா? அல்லது ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சா பேய் போகுமா? 128 வேக்சினும் போடலாம், 1030 வேக்சினும் போடலாம். இது பேயினுடைய வஞ்சிப்பு. To whom you would liken me and make me equal and compare me, that we would be alike. நாங்கள் சமமாயிருக்கிறது. நாங்கள் அவருக்கு தெரிஞ்சிட்டு அவரை விட எடுக்க போறாங்கள். இன்னும் 2 தேவர்களை எடுத்து போட்டு குழப்பி அடிச்சு ஒரு தேவன் உண்டு, ஒன்று சமன் உண்டு. பிள்ளைகள் கேட்டால் 3 பேர் என்று சொல்லி பாரு. 3 ஆனா 3 வந்து சமன் உண்டு. குழம்பு தானே, குழப்பத்தானே கொண்டு வந்தது. What a scripture, huh? What a scripture. யாருக்கு என்னை சாயலும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படி என்னை ஒப்படுவீர்கள். Thank God our daddy for giving all these scriptures. எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. முழு பொய்யை உருட்டி திரட்டி போட்டு முழு பேரையும் நம்ப வச்சு இப்ப எல்லாத்தையும் இந்த பூனை என்னமோ செய்து போட்டு மூடுற மாதிரி மூடி வச்சிருக்கிறாங்க. விடுவாரா? பூனை என்ன செய்யறன்னு தெரியாதா? அப்படியே இரு. லூக்கா 1:35. இப்ப யேசுவாவை குறித்து கொஞ்சம் இதுகளை பார்ப்போம். 1:34. அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இதப்படியாக புரிச்சன அறியனே. தேவதூதன் ஆரந்த தேவதூதன் கேப்ரியல். மறுபடியாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி, ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இந்த பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி, அதி உயர்ந்த தேவனுடைய ஆவி. ஏன்? அவர் ஆவியாயிருக்கிறார், நாங்கள் மாமிசமாயிருக்கிறோம். அவருடைய இயற்கையாக அவர் இருக்கும் நிலைமை கண்களுக்கு தெரியாதபடி ஆவி. அதான் அவர் சொன்னார், நீங்கள் அந்த மலையில குரலை மட்டும்தான் கேட்ட, நீங்க ஒரு உருவத்தையும் காண இல்லை, கவனமாயிருங்கோ. God is spirit. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதை டீட்டெயிலாக தாடி வழி நடத்துறேன்னு நாங்களா ஆழமாக பார்க்கலாம். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதி உயர்ந்தவருடைய வல்லமை உன்மேல் நழலிடும். அதி உயர்ந்தவர் டாடி எலோகிம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் எஜமான் உன்மேல் நிழலிடும். அதி உயர்ந்தவர்களுடைய மறைவில் ஜீவிக்கிறவன் அவருடைய சர்வ வல்லவரின் நிழலில் தாங்குவார். பார்த்தீங்களா? சேம். அதி உயர்ந்தவர் அவருடைய பதவியை குறிக்கிறது, எல்லாத்துக்கும் மேல். சர்வ வல்லவர் அவருடைய பலத்தை குறிக்கிறது. உன்னிடத்தில் ஆகியால் பிறக்கும் பிள்ளை பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மகன். தேவனுடைய மகன்,
குடும்பத்தின் பிள்ளை, தேவனுடைய மகன், அதி உயர்ந்த தேவனின் மகன். மகனுக்கு தகப்பன் அதி உயர்ந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆவியாயிருக்கும் தேவன். அவர் பரிசுத்தர், அவர் ஆவியாயிருக்கிறார். அவரே பரிசுத்த ஆவி. வேறு ஒருவரையும் பரிசுத்த ஆவி என்று வேத புத்தகத்திலே கூப்பிடப்படவில்லை. அவரே பரிசுத்த ஆவி. அதனாலே அதி உயர்ந்த தேவனுடைய மகன் என்று அழைக்கப்படுகிறார் என்று நடி எழுதி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் மகன் என்று அழைக்கப்படுவார் என்று எழுதப்படவில்லை. ஹலோ, விளங்குதா? He is never called the Son of the Holy Spirit. No, he is the Son of Elohim, who is the Spirit. காதுள்ளவன் கேட்க கடவான். வித்தியாசமான ஆவிகளை கொண்டவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அவர்களுக்கு நான் இப்பொழுது குறிப்பாக சொன்னது விளங்காது. வேறு ஒரு ஆவி வந்து பூந்தது நைசியாவிலே. நைசியா என்றால் துருக்கி பட்டணத்திலே இருக்கும் ஒரு தேசத்தில் ஒரு பட்டணம் நைசியா. உமது வேதத்தின் ஆழங்களை நான் அறியும்படிக்கு இயேசுவாவின் தகப்பனே, என் தகப்பனே, எனக்கு கண்களை திறந்து விடும் என்று அவரிடத்திலே கேள். உன் இருதயத்திலே அவருடைய சித்தத்தை செய்வதுதான் உன் சித்தமாக இருந்தால், நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த டீச்சிங் என் சுயமாய் பேசுகிறேனா அல்லது தேவனிடத்திலே பெற்ற வார்த்தைகளை பேசுகிறேனா என்று நீ அறிந்து கொள்ளுவாய். அருளப்பர் யோகனானின் புத்தகம் 7:16 7:17. Well, our time is up today. டாடிக்கு சித்தமானால் தொடர்ந்து அவரது வார்த்தையிலே இருந்து வெளிச்சம் அடைந்து அவர் எங்களுக்காக வைத்திருக்கும் அந்த ராஜ்யத்தில் பங்கெடுக்க பிரயாசப்படுவோமாக. கரங்களை ஊற்றுவோம். For the blessings, Yair Adonai wife Mareka, Yair Adonai Panabelieka Vihuneka, Isa Adonai Panabelieka Vaisam Eka Shalom. Adonai உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அடோனாய் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. அடோனாய் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யேசுவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் மேல் இறங்குவதாக. God willing, we will continue to study. எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். Because this is something in the பொய் 1700 வருஷங்களாக மறைக்கப்பட்டிருந்தது. ஸோ
இதுவரையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியும். May the Lord be with you tonight. Have a blessed night. Have a good sleep. And yes, தேவன் தாமே இந்த வார்த்தையின் வாஞ்சியை உங்களுக்கு கொடுப்பாராக. God bless you. Bye bye.